ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கவலைப்படாதிருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை வேதத்தில் நூற்றுக்கணக்கான இடத்தில் வருகிறது. நம்மை ஆறுதல் படுத்தவும் உற்சாகப்படுத்தவுமே கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நாம் கர்த்தரிலே சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும்படி கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கவலை என்பது எதிர்மறை வல்லமையானதும் தோல்வியின் வல்லமையானதுமே ஆகும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்காமல் சந்தேகம் கொள்கிறவர்கள்தான் கவலைப்படுவார்கள். கவலைப்படுகிறவர்கள் தனக்காக வழக்காடி யுத்தம் செய்ய கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். கவலை என்பது நாளைக்கு வரும் கஷ்டங்களை நீக்கவும் தீமையிலிருந்து விலக்கவும் உதவாது என்பதால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக கவலையானது நம்முடைய ஆன்மீக பலத்தை சக்தி இழக்கச் செய்கிறது. மேலும் நாம் பலவீனம் அடைவதுடன் கர்த்தரை துக்கப்படுத்தியும் விடுகிறோம். அனுபவமான ஒரு மருத்துவர் தன் நோயாளிகளை பற்றி ஆராய்ந்தபோது அவர்களில் 40% சம்பவிக்காத காரியங்களை எண்ணி கவலைப்படுகிறார்கள் என்றும் 30% பேர் கழிந்து போன சம்பவங்களை எண்ணி வீணாக கவலைப்படுகிறார்கள் என்றும் 12% பேர் தங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தும் ஆரோக்கியம் இல்லாததாக கற்பனை செய்து கொண்டு கவலைப்படுகிறார்கள் என்றும் மீதி 18% பேர் கவலைப்பட அடிப்படை காரணம் எதுவுமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்தார். தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27, 28 மற்றும் 31 வசனங்கள். கவலைப்படுவதை நிறுத்துவதோடு கூட நாம் செய்ய வேண்டிய இன்னும் 2 காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரமும் ஜெபமுமே அவை. மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நாம் ஜெபத்திற்குள்ளும் ஸ்தோத்திரத்திற்குள்ளும் விசுவாசத்தோடு இறங்க வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? கர்த்தருடைய முகத்தை தேடுவதுதான் ஜெபம். கர்த்தரிடம் மனம் திறந்து கேட்பதுதான் ஜெபம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16:11. இன்றைய நினைவிற்கு எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 27 மற்றும் 28 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 21 அதிகாரம் 1 to 22 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன். ஆமேன்.